வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இங்கு நான் ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து போரியல் ஆய்வாளர் கலாநிதி அரஸ் பங்கு பெற்றுகின்றார். வணக்கம் அரஸ். வணக்கம் அருள். இலக்கு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். தற்பொழுது உள்ள சூழ்நிலைகளின்படி இந்த ஈரான் மற்றும் ஹோர்மூஸிலே பெரிய சண்டைகள் நடப்பதாக தெரியவில்லை. சண்டை உண்மையாக மாறியிருப்பது இப்போது ஜெமனுக்கும் மற்றது ஹவுதிஸுக்கும் போல தெரிகிறது. இருந்தாலும் இப்பொழுது நடக்கின்ற சூழ்நிலைகளின் அடிப்படையிலே ஈரான் தெளிவாக ஒரு கருத்தில் இருக்கிறது, அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. ஏனென்றால் முந்தைய பேச்சுவார்த்தை இடையிலே முடித்ததனால் நாங்கள் நம்ப போவதில்லை, இருந்தாலும் நாங்கள் ஓமானுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. அதே நேரத்திலே இந்த அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு இப்பொழுது என்னவென்றால், நாங்கள் நேற்றும் குறிப்பிட்டிருந்தோம், ஒரு பக்கம் இந்த கடல் முற்றுகையை தீவிரப்படுத்துவது, மறுபக்கம் இன்னும் பொருளாதார தடைகளை போட்டு பட்டினிச்சாவை கொண்டு வந்தால் வழிக்கு கொண்டு வரலாம் என்ற மாதிரியான திட்டமாக இருப்பதாகவும் கூறுவது. இது சம்பந்தமாக இப்போது நிலைமைகளை பற்றி கூறுங்கள். நீங்கள் கூறுவது போலதான், அதாவது ஒரு மிகப்பெரிய தாக்குதல்கள் இடம்பெறாது விட்டாலும் இருதரப்பும் அந்த முற்றுகைகளை இறுக்கி வைத்திருக்கிறார்கள். ஈரானும் ஹோர்மூஸ் நீரிணையை மூடி வைத்திருக்கின்றது, அமெரிக்காவும் கடல் முற்றியை வைத்திருக்கிறார்கள். ஆனால் தாக்குதல்களை ஈரான் எச்சரிக்கைகளை மீறி செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்துகிறதே தவிர இருதரப்பும் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதலை நடத்துவதை இந்த கடந்த வாரம் மிகவும் குறைவாக தான் இருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்கா பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான சூழ்நிலைகளும் இல்லை. அதாவது அந்த போர் அப்படியே கைவிடப்பட்ட ஒரு நிலை போலதான் இருக்கின்றது. ஆனால் இருதரப்பும் தங்களுக்கான தயாரிப்புகளை மேற்கொண்டு வருவதாகத்தான் கூறப்படுகின்றது. உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஈரான் என்று கூறியிருக்கின்றது, அதாவது ஒரு அமெரிக்க படையினரை கைது செய்தால் அல்லது கொலை செய்தால், ஒரு அமெரிக்க வீரரை கைது செய்யவும் அல்லது கொல்லவும் எந்த ஒரு ஈரானிய கொலை செய்வ ஈரானிய படையினருக்கு $30,000 வழங்குவதாக ஈரானிய இராணுவ தளபதி அமீர் ஹதாமி அறிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வெகுமதி எங்கு முடிவடைகிறது என்பதுதான் கேள்வி என்று பல ஊடகங்கள் சொல்லியிருக்கின்றன. ஏனென்றால் அது ஈரானுக்குள்ளா அல்லது ஈரானுக்கு வெளியிலா என்றது. இப்ப வெளியில் என்றால் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க படையினரோ அல்லது வேறு நாடுகளிலோ என்றது. இப்ப இந்த ஊடகங்கள் அந்த கருத்தை மிக ஊதி பெருப்பித்திருக்கின்றன. அதற்கு அவர்கள் என்னென்ற இன்னொரு உதாரணத்தை கொண்டு வந்தார்கள். ஈரான் வரலாறின்படி எழுத்தாளர் சல்மான் ருஷ்டியை அவரை படுகொலை செய்வதற்கு $1 மில்லியன் வெகுமதியை 1989ஆம் ஆண்டு அறிவித்ததாக கூட இந்த செய்தியுடன் அதை இணைத்திருக்கிறார்கள். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த அக்சியஸ் என்ற ஊடகம் தெரிவித்திருக்கிறது, இஸ்லாமிய புரட்சிகர படையான IRGC உடன் தொடர்பை ஏற்படுத்தி தருமாறு மே மாதத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த குர்திஸ்தான் படையினரின் பிராந்திய தலைவரை அணுகியதாகவும், ஏனென்று சொன்னால் தாங்கள் ஈரான் அரசியல் பிரிவுடன், அதாவது ஈரான் வெளிவார அமைச்சர் நாடாளுமன்ற பேச்சாளர்களுடன் பேசினாலும் அவர்களுக்கும் இந்த IRGCக்கும் இடையிலான தொடர்புகள் இருக்கிறதா என்பதில் தங்களுக்கு சந்தேகமாக இருப்பதாகவும், தாங்கள் கதைப்பதொன்று ஆனால் IRGC செய்வது இன்னொன்றாக இருப்பதாகவும் இந்த அக்சியஸ் ஊடகம் தெரிவித்திருக்கிறது. கடந்த மே மாதம் அமெரிக்கா இதனை கேட்டதாக, அவர்களை நீங்கள் ஒரு கால் IRGCயுடன் நேரடியாக எங்களுக்கு கதைத்து சொல்லுவீர்களோ என்று கேட்டதாகவும், அதாவது தளபதி அகமத் பகாதியுடன் ஒரு தொலைபேசி உரையாடலுக்கு ஏற்பாடு செய்திருந்தார் என்றும் அதில் அவர் ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்களுக்கு தனது ஆதரவு உண்டு என்பதை, அப்ப இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று குர்திஸ்தான் அமைப்பு ஈரான் IRGC இராணுவ தளபதியுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்ததாகவும், அப்போது அவர் கூறியது என்னென்று சொன்னால், எங்களுக்கும் அரசியல் பிரிவுக்கும் இடையில் தொடர்புகள் இருக்கின்றன, நீங்கள் என்னென்றாலும் அவர்களுடன் கதைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டதாக அந்த செய்தி கூறியிருக்கின்றது. அதே சமயம் இப்ப த வாஷிங்டன் போஸ்ட் என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், பாரசீக வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகளிடையே ட்ரம்ப் மீது அதிருப்தி அதிகரித்து வருகின்றது என்றும்,
ஈரானுடன் அமைதியாய் நிலைநாட்ட தேவையான ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமெரிக்க அதிபரால் இயலவில்லை என்று அப்பிராந்திய நாட்டு தலைவர்கள் கவலை கொண்டிருப்பதாகவும், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் பாதுகாப்பு விவகாரங்களில் அமெரிக்காவின் ஆதரவை சார்ந்திருந்தாலும் தற்போது பிராந்திய அளவிலான நெருக்கமான பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் உள்ளிட்ட மாற்று வழிகளை அவர்கள் பரிசீலித்து வருவதாகவும் கூறியிருக்கின்றனர். இதனிடையே இந்த ஈரான் 3 விமானிகள் தொடர்பான சர்ச்சை இப்போது சூடு பிடித்திருக்கின்றது. அதாவது கத்தாரில் வந்து இந்த 2 Su-24 ரக, அதாவது ரஷ்யாவின் தாக்குதல் விமானம், இந்த 2 Su-24 ரக விமானங்கள் வந்து அமெரிக்காவின் தளத்தை தாக்கியிருந்தன. தாக்கிவிட்டு திரும்பி வரும்போது இவர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் 2 விமானத்தையும். அதில் 4 அது 2 விமானிகள் தான் ஒரு விமானத்தில் போவது. அப்ப 4 விமானிகள். ஒருவர் இறந்து விட்டார். இறந்தவரின் சடலத்தை வந்து அப்போதே, அதாவது மார்ச் 2ஆம் தேதியே கட்டார் வந்து கொடுத்திருந்தது. ஆனால் மற்ற 3 பேரை பற்றியும் எந்த தகவலும் இல்லை. இப்போது ஈரான் வந்து தனது புலனாய்வுத்துறை ஊடாக அறிந்திருக்கிறது அவர்கள் கட்டாரிடம் இருக்கிறார்கள். அப்ப ஈரானின் காணாமல் போனவர்களை தேடும் குழுவை வழிநடத்துகின்ற ஜெனரல் சையத் முகமது வந்து இப்போது சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்துக்கு கடிதத்தை எழுதியிருப்பதாகவும், அதாவது இந்த 3 பேரையும் அவர்களின் குடும்பத்துடன் தொடர்பு கொள்ள விட வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள். போர் தொடங்கிய சில நாட்களிலேயே இந்த விமானங்கள் அங்கு தாக்குதல் நடத்ததாகவும், அப்ப கட்டார் என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், தங்களிடம் அப்படி இல்லை என்று சொல்லியும், உயிரிழந்த விமானியின் சடலத்தை தாங்கள் கொடுத்து விட்டதாகவும், விமானங்கள் குண்டு வீசிவிட்டு திரும்பிய போது தாங்கள் பல தடவைகள் அந்த விமானத்துடன் தொடர்பு கொள்ள முயற்சித்ததாகவும், அவர்கள் அதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவில்லை, பதிலளிக்கவில்லை என்பதால் தான் தாங்கள் சுட்டதாகவும் கூறியிருந்தார்கள். இந்த ஈரான் விமானங்கள் இப்படி பறந்து அங்கு உள்ளுக்கு போய் தாக்குதல் நடத்தியதால் தான் உங்களுக்கு தெரியும், குவைத்தில வந்து குவைத்தின் F-18 ரக விமானங்கள் தங்களின் F-15 ரக விமானங்கள் 3ஐ சுட்டு வீழ்த்தி இருந்தன. அதுவும் வந்து இவ்வாறான அதாவது ஈரான் விமானங்கள் என்ற போர்வையில் தான் அது சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது என்று கூறப்படுகின்றது. இப்போது இந்த 3 அதிகாரிகள் தொடர்பாக ஈரானுக்கும் கட்டாருக்கும் இடையில் தொடர்ச்சியாக பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன. கட்டார் கூறுகிறது ஈரான் பொய் கூறுகிறது என்று, ஈரான் கூறுகிறது கட்டார் சிலவற்றை மறைக்கிறது என்று சொல்லி, அதாவது இந்த கடிதம் வரும் வரை அந்த 3 பேரின் கதி என்னவென்று தெரியவில்லை என்று ஈரானிய அதிகாரிகள் கூறி வந்தனர். இதில் கவனிக்க வேண்டிய விடயம் என்பதை கட்டார் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இதுவரையில் கட்டார் தங்களிடம் அவர்கள் இருப்பதாக கூறவில்லை. இப்பொழுது ஈரானிலே அந்த பதாகைகளை பார்த்திருப்பீர்கள். அந்த தலைவர் கொமேனியினுடைய இறப்பின் பொழுது, அந்த ஊர்வலத்தின் பொழுது நாடு முழுவதும் பதாதைகள் ஈரானுடைய கொடியை தாங்கிய அழகாக நிறைய தொங்க விடப்பட்டன. அப்பொழுது மக்கள் கூறுகின்றது, ஊடகங்கள் கூறுவது போல ஈரான் ஒன்றும் பலவீனமாக இல்லை, அல்லது பொருளாதார நெருக்கடியில் இல்லை, ஒரு பணக்கார நாட்டிலே எவ்வாறு செலவு செய்வார்கள் அவ்வாறு செலவு செய்திருந்தார்கள். நேற்று கூட ஒரு செய்தி பார்த்தேன். ஈரானில் உள்ள வீதிகளிலே தொங்குகின்ற பதாதைகளிலே அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பழிவாங்க வேண்டும், அதே நேரத்திலே இந்த இலங்கை கடற்பரப்பிலே கொலை செய்யப்பட்ட அந்த கப்பலிலே கொலை செய்யப்பட்டவர்கள், பயிற்சிக்கு சென்று வந்த கப்பலிலே கொலை செய்யப்பட்டவர்களுக்கும் பழி வாங்குவோம் என்று அதிலே தொங்க விடப்பட்டிருக்கிறதாம். சற்று முன்னர் கூறினீர்கள், கொல்லப்படுகின்ற ஒவ்வொரு அமெரிக்க வீரருக்கும் 30,000 அமெரிக்க டாலர் கொடுப்பதற்கும் தயாராக என்றால், அப்ப இவர்கள் கூறுகின்ற பொருளாதாரத்தாலே வீழ்ச்சி அடைந்து விட்டது, டாலருக்கு பெறுமதியே இல்லை. அப்ப நீங்கள் சொல்ற கருத்தின்படி பார்க்க போனா ஒரு டாலர் வாங்குறதுக்கு எத்தனை மில்லியன் அவர்கள் கொடுக்கணும் என்று நீங்களே கூறுகிறீர்கள். அப்ப இவர்கள் கூறுவதற்கும் இந்த நடைமுறைக்கும் கணக்கு மாறுபாடு இருக்கிறது அல்லவா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக கூறுங்கள். உண்மைதான். என்னென்று சொன்னால், அவர்கள் கூறுவதற்கும் அங்குள்ள நிலைமைக்கும் மாறுபாடுகள் இருக்கின்றன. $1 வந்து 1.3 மில்லியன் ரியால் என்று சொன்னால், நீங்கள் $30,000 எத்தனை பில்லியன் கணக்கில் வரும் என்று நினைக்கிறேன். ஆனால் நிலைமை அவ்வாறு இல்லை. காசு குறைவாக இருக்கலாம், அது வேறு விடயம். பொருளாதார ரீதியாக ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் தனது எண்ணெய்களை கூட இப்ப $60-70 தான் அது விற்பனை செய்கின்றது. பெருமளவான நாடுகள் பண்ட மாற்று முறையாக அதை கொடுக்கின்றது.
இலங்கைக்கு கூட அதை எண்ணெயை கொடுத்து விட்டு தேயிலையை வாங்குகிறார்கள். அப்படி இப்ப நேற்றும் கூட கூறுகிறார்கள், ஈரான் தொடர் உந்துகள் மூலம் எண்ணெய்களை பல நாடுகளுக்கும் ஈரான் விநியோகம் செய்து கொண்டிருப்பதாகத்தான் இப்போதும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் ட்ரம்பின் நிலைமை என்னவென்று சொன்னால், ட்ரம்ப் ஈரானை மட்டும் குறிவைக்கவில்லை. நீங்கள் ட்ரம்பின் அணுகுமுறையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், எல்லா நாட்டையும் ஏழ்மையாக்க வேண்டும், அதுதான் அவற்றை திட்டம். ஈரான் மட்டுமல்ல, எல்லா நாட்டையும் ஏழ்மையாக்கிவிட்டால் தான் பிறகு எல்லா நாட்டையும் ஒரு பேரத்தை பேசலாம். எனவேதான் நீங்கள் பாருங்கள், வரியை கூட்டுகிறார், அதே நேரம் கடல் முற்றுகை வந்து அது ஈரானுக்கு அல்ல, இந்த ஏனைய நாடுகளுக்கு. பாருங்கள், கிட்டத்தட்ட 5வது இடம் 4வது இடத்துக்கு முன்னேற இருந்த இந்தியாவின் பொருளாதாரத்தை இப்போது 6வது இடத்துக்கு தள்ளி போட்டார். இப்ப இந்தியா பொருளாதாரம் இந்த IMF 2026ஆம் ஆண்டு அறிக்கையின் அடிப்படையில் இந்தியா 6வது அல்லது இனி 7வதுக்கு போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டது இந்தியா. என்னென்று சொன்னால், இந்திய பொருட்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு பொருட்களையும் உலக நாடுகள் எல்லாம் பாவிக்கிற இந்திய பொருள் ஒன்று சொல்லுங்கன்னா யார்ட்டும் இல்லை, ஒரு பொருளும் இல்லை. இவர்கள் மேன் பவரை உற்பத்தி செய்து அறிவு உற்பத்தி மூலம் தொழிலாளிகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். அப்ப அப்படி நட்பு நாடுகளை கூட அவர் அவ்வாறுதான் செய்கிறார். அப்ப அவர் ஈரானை மட்டும் குறிவைக்கவில்லை, எல்லா நாடுகளையும் ஏழ்மையான நாடுகளாக்குவதன் ஊடாக அமெரிக்காவை திருப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக மாற்ற வேண்டும். இன்று கூட ட்ரம்ப் ஒரு AIU மூலம் ஒரு காணொளியை உருவாக்கி வெளியிட்டிருக்கிறார். அதில் ட்ரம்ப் வந்து தற்போது அந்த போல்ட் ரூம் ஒன்று கட்டுகிறார், வெள்ளை மாளிகையில் விருந்தினர் அறை ஒன்று. அதில் வந்து அமெரிக்காவின் 1வது அதிபரான ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு அதை சுட்டி காட்டுவது போல ஒரு வீடியோ. அதாவது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவின் ஜார்ஜ் வாஷிங்டனும் ட்ரம்பும் வந்து அதில் சுத்தி திரிகிறார்கள். ட்ரம்ப் வந்து ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு விளங்கப்படுத்துகிறார் அந்த மாளிகையை காட்டி என்று. அப்ப அவற்றை அது கற்பனை என்று நாங்கள் கூறுவதை விட அது செயற்கை நுண்ணறிவின் மூலம் தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவற்றை மனதில் அதுதான் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரம் மாதிரித்தான் எல்லா நாடுகளையும், இப்ப வெனிசுலாவை எவ்வாறு கைப்பற்றினார்களோ, அடுத்தது கியூபாவை, அடுத்தது கிரீன்லாண்டை, கனடாவை என்று சொல்லி இதை எல்லோரும் யோசித்தார்கள். கனடாவை கைப்பற்ற முடியுமா, கியூபாவை கைப்பற்ற முடியுமா, கிரீன்லாந்தை கைப்பற்ற முடியுமா? ஆனால் அவர் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், எல்லா நாட்டையும் ஏழ்மையாக்க போகிறார் முதலில். அதுக்கு பிறகு அவர்களால் கைப்பற்றுவது இலகுவானது ஒன்று. மற்றது இப்ப இந்தியாவினுடைய பொருளாதாரம் 4ஆம் நிலையில் இருக்கின்ற பொழுது அங்கே ஒப்பிட்ட அளவில் பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்தியாவினுடைய சனத்தொகை எவ்வளவு, இந்தியாவினுடைய நிலப்பரப்பு எவ்வளவு. அப்படி பார்க்கின்ற பொழுதுதான் அதனுடைய பொருளாதாரம் 4வது நிலையில் இருக்கிறது. அப்படி பார்க்க போனா வெறும் 12 கோடி மக்களை கொண்ட ஜப்பானின் பொருளாதாரம் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை விட பலமான பெரிய பொருளாதாரம். அமெரிக்காவிலும் கூட நான் நினைக்கிறேன் 26-27 கோடி என்று நினைக்கிறேன் சனத்தொகை. அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் உலகத்திலேயே மிகவும் பலமான ஒரு பொருளாதாரம். ஆகவே இந்த ஒப்பீடு என்பது வந்து மக்களின் எண்ணிக்கையையும் நாட்டினுடைய நிலப்பரப்பையும் வச்சுக்கொண்டு பார்க்கின்ற பொழுது அதுக்கு ஒரு ரேஷியோ போட்டு பார்த்தா, பெர் கேபிட்டா இன்கம், அதாவது ஆளுக்கான வருமானம் என்ற வகையில போட்டு பார்த்தால் அதுக்கு கீழே தான் வரும் என்று நினைக்கிறேன். இந்தியாவை நாங்கள் தவறாக குறிப்பிடுவதற்காக அல்ல, அந்த ஒப்பீட்டுக்காக குறிப்பிடப்பட்ட ஒன்று. சரி, இப்பொழுது நாங்கள் இந்த செங்கடல் பக்கம் திருப்புவோம். நான் முதல் கூறியது போல ஈரான் பக்கமாக ஓய்ந்திருக்கும் யுத்தம் தற்பொழுது அங்கே வெடித்திருப்பதாகத்தான் தோன்றுகிறது. அதாவது இந்த ஹவுதிகளுக்கும் ஜெர்மன் அரசாங்கத்துக்கும் இடையிலே தொடர்ந்து பல நாட்களாக நடந்தது என்று சற்று ஓய்வாக இருந்தாலும் தொடர்ந்து இவர்களுடைய தாக்குதல்களால் 2 துறைமுகங்கள் முடங்கி போயிருக்கின்றன. மாலுமிகள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அரசு சொல்லியிருக்கிறது தாங்கள் 181 ராணுவ நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கிறோம் ஹவுதிஸுக்கு எதிராக என்று சொல்லி. உண்மையில் என்ன நடக்கிறது அங்கே? இங்கே உள்ள ஓய்வுதான் அங்க பெரிதாக வெடித்திருக்கிறதா? இவ்வளவு பலமாக இருக்கிறார்களே, நேற்று மட்டும் 25க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் அவர்களை இருக்கிறார்கள் ஹவுதிகள். அப்ப அங்கே நடப்பதை கூறுங்கள். ஹவுதிகளின் பலமும் மிகவும் குறிப்பிட முடியாத ஏமனின் ஆயுதப்படைகளின் தாக்குதல்களுக்கு பிறகு வந்து அதாவது ஹவுதிகளின் தாக்குதலுக்கு பிறகு வந்து துறைமுகத்தின் காட்சிகள் வந்து இன்று காணொளிகள் வெளியிடப்பட்டிருந்தன. அதில் ஒரு கப்பல் ஒன்று எரிந்த நிலையில் காணப்பட்டது.
பல மீன்பிடி படகுகள் உட்பட பல கப்பல்கள் மூழ்கி விட்டதாக கூறுகிறார்கள். அந்த பகுதியில் இருக்கின்ற துறைமுகம் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றது. நீங்கள் கூறியது போலதான் துறைமுகத்தின் மீது மட்டும் 25க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் வீழ்ந்து படித்திருக்கின்றன. பெருமளவான ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களையும் ஏவி இருக்கிறார்கள். கடல்சார் நடவடிக்கைகள், வர்த்தகம் எல்லாம் துறைமுகங்கள் அந்த 2 துறைமுகத்திலும் மூடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த துறைமுகம் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் செங்கடல் கடற்கரையோடம் தான் இருக்கின்றது. அப்ப அந்த துறைமுகத்தின் ஊடாக நடக்கின்ற ஏற்றுமதிகள் எல்லாம் கடுமையாக பாதிப்பை சந்தித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதே சமயம் இந்த ஏமனின் அரச படையினரும் ஹவுதிகள் என்ற பகுதிகளை நோக்கி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் கடுமையாக தாக்கியதாகவும் ஹவுதிகளில் பெருமளவானவர்கள் கொல்லப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். இருந்த போதும் அன்சருல்லா அமைப்பு அதை அவர்கள் உறுதி செய்யவில்லை. இதே நேரம் ஹோர்முஸ் நீரிணையை நீங்க பார்த்தீங்கன்னா ஈரான் தொடர்ந்தும் அந்த ரயில் வழியாக எண்ணெய்களை ஏற்றுமதி செய்து வருகிறது என்று சொல்லியும் தனது மூடப்பட்ட டேங்கர்களில் இருந்த எண்ணிக்கையை கணிசமாக அதாவது இந்த ரயில்களில் கொண்டு போகின்ற டேங்கர்களின் எண்ணிக்கையை கணிசமாக அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது. சவுதி அரேபியா இப்போது செங்கடலில் பயணிக்கின்ற இந்த கப்பல்களை சவுதி அரேபியா ஒரு சுற்றுப்பாதையில் சவுதி அரேபியாவின் டேங்கர்கள் தற்போது அரேபியாவின் கொடியை ஏந்திய 12 டேங்கர்கள் மற்றும் சரக்கு கப்பல்களும் இந்த செங்கடலை தாண்டி அவர்கள் சுயஸ் கால்வாய் ஊடாக ஆப்பிரிக்காவை சுற்றி செல்வதாக கூறப்படுகின்றது. இதனிடையே இன்று நாங்கள் கதைப்பதற்கு முன்னர் அமெரிக்காவின் எரிபொருட்களை நிரப்பும் விமானங்கள் மற்றும் போர் விமானங்கள் இந்த ஹோர்முஸ் பகுதியில் இருக்கின்ற ஹெய்சன் தீவு பகுதிக்கு மேலாக பறந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து ஈரான் ஹெய்சன் தீவிலிருந்து ஏவுகணை ஒன்றை ஹோர்முஸ் நோக்கி ஏவியதாகவும் கப்பலை தான் இலக்கு வைத்து ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கத்தான் இந்த விமானங்கள் பறந்ததாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் இன்னும் அந்த யாருடைய கப்பல்கள் தாக்கப்பட்டது என்பது தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. இதனிடையே ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலைக்கான முக்கிய செய்திகளாக என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹோர்முஸ் நீரிணையின் கப்பல் போக்குவரத்துக்கான வரைபடம் குறித்து ஈரானும் ஓமானும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியிருப்பதாகவும் அமெரிக்காவின் தடைகள் இருந்த போதிலும் கடல் வழியான பாதைகளின் வரைபடம் குறித்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது என்று இந்த பிரஸ் டிவி என்ற டிவி செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த அப்ரஹாம் லிங்கன் கப்பல் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருந்தோம். பலரும் பல கருத்துக்கள் தொடர்பாக வெளிவந்திருந்தது. நேற்று கூறியிருந்தோம் 60 அமெரிக்க படையினர் கொல்லப்பட்டு மரணமடைந்திருந்தனர் என்று. இன்று ஒரு காணொலியை வெளியிட்டு தற்கொலை செய்திருந்தார்கள். இப்போது காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அப்ரஹாம் லிங்கனுக்குள் உள்ளுக்கு இருந்த கடற்படை வீரர் ஒருவர் அந்த காணொலியை எடுத்து வெளியிட்டிருக்கிறார். அது வைரலாக பரவி கொண்டிருக்கின்றது. அதில் கரை படிந்த ஷவர்கள், கரை படிந்த அந்த குளியல் அறைகள், அழுக்கு பிடித்த தரைகள் மற்றும் அடைப்பு அதாவது பிளாக் பண்ணப்பட்ட கழிப்பறைகள் மற்றது என்று பலவற்றை அந்த அவர்களுடைய உணவுகள், காலாவதியான சாமான்கள் என்று பலவற்றை அவர்கள் எடுத்து அனுப்பி இருக்கிறார்கள். இருந்த போதும் இப்போது உங்களுக்கு தெரியும் இந்த கப்பல் அமெரிக்காவை நோக்கி திரும்பி கொண்டிருக்கின்றது. அது இப்போது அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த நாங்கள் நேற்று குறிப்பிட்டிருந்தோம் ஒரு வணிக கப்பல் ஒன்று, சரக்கு கப்பல் ஒன்று இந்த பெப் அல் மண்டேப் அதாவது செங்கடல் பகுதியிலே தாக்கப்பட்டதாகவும் அதிலே 6 மாலுமிகள் கொல்லப்பட்டதாகவும் அதிலே கொல்லப்பட்டவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் 2 பேரும் இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒருவரும் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இங்கே ஒரு சின்ன முரண்பாடான நிலைமை தோன்றுகிறது என்னவென்றால் இந்த நாடுகள் குறிப்பாக ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் முக்கியமான ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள்தான் சமாதானத்திலே பங்காளிகளாக இருந்தார்கள். ஈரான் சார்பு கிளர்ச்சிப்படைதான் இந்த ஹவுதிகளின் தாக்குதலிலே பாகிஸ்தானியர்களும் இந்தோனேஷியாவும் ஒரு உலகத்தின் மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு. இப்ப இவர்களின் தாக்குதலையே இவர்கள் இனத்தை சார்ந்தவர்கள் இறப்பது இதுக்குள்ளே நடைபெறுகிறது. அது முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் நினைக்கிறீர்களா பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும்?
உண்மையில் என்னென்று சொன்னால் இந்த கப்பல்களில் வந்து பெருமளவானவர்கள் வெளிநாட்டவர்கள் தான் வேலை செய்கிறார்கள். இப்ப இந்தியர்களும் பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள். பிலிப்பைன்ஸை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள், இந்தோனேஷியா, பாகிஸ்தான் இந்தியர்கள் என்று சொல்லி. ஆனால் இந்த தாக்குதல்களை வைத்துக்கொண்டு அவர்களால் ஒரு நாட்டின் மீது தங்கள் நடவடிக்கையை எடுக்க முடியாது. என்னென்று சொன்னால் இது வணிக நடவடிக்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனையாகத்தான் இதை பார்க்கிறார்கள். இதை ஒருவர் மீது ஒருவர் அந்த குற்றத்தை சாட்டுகிறார்கள். ஈரான் தாக்கியதாக இவர்கள் கூறும்போது ஈரான் கூறுகிறது அமெரிக்கா தாக்கியதால், அமெரிக்காவின் தங்கள் தடைகளை மீறி சென்றதால் தாங்கள் தாக்குகிறோம். இப்ப அதே சமயம் செங்கடலில் நடக்கின்ற தாக்குதல்களுக்கு பொறுப்பாக வந்து ஹவுதிகள் தான் அதுக்கு பொறுப்பை ஏற்கிறார்கள். ஈரான் அதை தாங்கள் தாக்கவில்லை என்று கூறுகிறார். ஆனால் ஈரான் ஏவுகணை தான் ஹவுதிகள் பாவிக்கிறார்கள். ஈரான் சேட்டலைட் தொழில்நுட்பமோ புலனாய்வு தகவல்களையோ எல்லாவற்றையும் தான் பாவிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த போர் வந்து உலக அத்தனை நாடுகளையும் ஒரு பாதிக்கின்ற போராகத்தான் இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலையோ, நேரடியாகவோ அல்லது நேரடியற்ற விதத்திலேயோ எல்லா நாடுகளும் இதில் ஒரு விதத்தில் பங்காளராகவும் பாதிக்கப்பட்ட நாடுகளாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றன. நீங்கள் கூறுவது சரிதான். என்றால் ஐக்கிய நாடுகள் சபையை எச்சரித்திருக்கிறது யெமனுக்கும் ஹவுதிஸுக்கும் இடையில 2022 எட்டப்பட்ட ஒப்பந்தம் முழுமையாக மீறப்படுவது கவலை ஏற்பட்டுள்ளதாகவும் போர் முழுமையாக தொடங்கிவிடுமோ என்ற ஆபத்து தோன்றுவதாகவும் கூறியிருக்கிறார்கள் என்ற அளவுக்கு இப்ப இந்த ஹோமஸ் நீரிணையை விட இப்ப இந்த செங்கடல் பகுதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. சரி, நாங்கள் இப்பொழுது இஸ்ரேல் லெபனான் நிலைமைகள் பற்றி பார்ப்போம். நான் நினைக்கிறேன் நேற்றைய தகவலில் குறிப்பிட்டிருந்தோம், ஒரு மலைத்தொடர் ஒன்றை கைப்பற்றுவதற்கு இஸ்ரேல் முயற்சிப்பதாகவும் அங்கே இருந்து ஹிஸ்புல்லாக்கள் தாக்குவதாகவும், அதன்படி நேற்று திரும்ப அந்த மலையை கைப்பற்றுவதற்கு முயற்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. அதனால் அங்கே 11 பேர் சொல்லப்பட்டுள்ளதாக வருகிறது. அதே நேரத்திலே இந்த இவர்களுடைய அதாவது இஸ்ரேலுடைய குண்டு வீச்சுக்கள் தொடர்வதாகவும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஊரை விட்டு புலம்பெயர்வதாகவும் தகவல்கள் வருகின்றன. இது சம்பந்தமான விடயத்தை சற்று விளக்குங்கள். இந்த லெபனான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் வந்து தீவிரப்படுத்தி வருகின்றது. அதாவது லெபனான்ட நீங்கள் கூறியது போல நேற்று தெற்கு லெபனான் அந்த மலைப்பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல்களில் 11 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேலின் இராணுவத்தினர் மீதான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இந்த லெபனான் மீதான படையெடுப்புகளுக்கு, அதாவது மார்ச் 2 அன்று இஸ்ரேல் தெற்கு லெபனான் மீது தாக்குதலை நடத்தியதிலிருந்து அங்கு இப்போது குறைந்தது 4346 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 12,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களில் 393 பெண்களும் 257 குழந்தைகளும் மற்றது 135 மருத்துவ பணியாளர்களும் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இந்த பிஜேஜே ஹமாஸ் போராளிகளை குறிவைத்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவிக்கின்றது. கான் யூனிஸ் பகுதியில் வந்து பலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் பிஜேஜே என்ற ஆயுத குழுவை சேர்ந்த ஒரு போராளியையும், மத்திய காசாவில் பகுதியில் ஹமாஸ் போராளியையும் குறிவைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் காசா போருக்கு இதுவரையில் இந்த காசா போரில் வந்து இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட $136 பில்லியன் வந்து செலவிட்டிருப்பதாக இந்த ஹெராட்ஸ் என்ற செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அக்டோபர் 7 2023 தொடங்கிய காசா மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலை போர் அந்த நாட்டின் வரலாற்றிலேயே மிகவும் நீண்டதும் மிகவும் செலவு மிக்க போராக மாறியுள்ளதாக அந்த நாளேடு தெரிவித்திருக்கின்றது. இதன் செலவு சுமார் 420 பில்லியன் ஷெகல் என்று கூறியிருக்கிறது. கிட்டத்தட்ட $142 பில்லியன் என்று கூறியிருக்கிறார்கள். நாட்டின் கடன் சுமையை வந்து இந்த போர் வந்து 400 பில்லியன் அதாவது $135 பில்லியன் உயர்த்தி இருக்கிறதாகவும் அந்த நாளிதழ் கூறியிருக்கின்றது. குறுகிய கால போருக்காகத்தான் வெடிமருந்துகளை எல்லாம் இஸ்ரேல் தயார் செய்திருந்ததாகவும், குறைந்தது 3 மாத சண்டைகள் என்றுதான் இந்த போரை இஸ்ரேல் ஆரம்பித்திருந்தது. ஆனால் இன்று 3வது வருடத்துக்கு இந்த போர் 3வது வருடத்தை முடிக்கின்ற தருவாயில் இந்த போர் இருப்பதாக அந்த நாளேடு தெரிவித்திருக்கின்றது.
அதே சமயம் இப்ப இஸ்ரேல் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றது, ஈரானின் உளவுத்துறை முகவர்கள் வந்து வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் வழியாக பத்திரிகையாளர்களை வந்து ஹேக் செய்ய முயற்சிப்பதாக இஸ்ரேல் எச்சரித்திருக்கிறது. அந்த முகவர்கள் பத்திரிகையாளர்கள் போல் நடித்து அல்லது நேர்காணல்கள் மற்றும் ஒத்துழைப்புகளை வழங்குவதாக கூறி நம்பிக்கையை வளர்த்த பிறகு அந்த அந்த இணையதளங்கள் மற்றும் கூகுள் ஊடாக இணைந்து உள்ளுக்குள் நுழைந்து பல சதி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் பல கடவுச்சொற்களை திருடுவதாகவும் இஸ்ரேல் இப்போது குற்றம் சாட்டி இருக்கின்றது. இதனிடையே இஸ்ரேலின் சேனலான கான் என்ற சேனல் கூறியிருக்கிறது, சமீபத்திய அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிகழ்வுகளின் பின்னணியில் இஸ்ரேலில் உள்ள பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களை குறிவைத்து தகவல்களை பெறுவதற்கான நடவடிக்கைகளை ஈரான் தீவிரப்படுத்தி வருவதாகவும் அது இப்போது தெரிவித்திருக்கின்றது. இப்பொழுது அதாவது லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் என்ன குற்றம் சுமத்தி இருக்கிறார் என்றால், அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தோட உருவாக்கப்பட்ட போர் நிறுத்தத்தை தொடர்ந்து இஸ்ரேல் மீறி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அதை விட இன்னும் ஒரு அமெரிக்காவினுடைய திட்டம் ஒன்று இந்த இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான பிரச்சனையை முன்கொண்டு வருவதற்கு முன்வைத்த திட்டத்தை இஸ்ரேல் நிராகரித்திருப்பதாகவும் அதுல 8 நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன இஸ்ரேலுக்கு எதிராக. எகிப்து, கத்தார், சவுதி அரேபியா, ஜோர்தான், ஐக்கிய அரபு அமீரகம், துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் இந்தோனேஷியா இந்த 8 நாடுகள். சும்மா இப்ப அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அதையே இஸ்ரேல் சொல்லு கேட்குது இல்லை, திருப்பவும் நான் ஒரு அமைதி திட்டத்தை கொண்டு வரேன் என்றான், அதையும் சொல்லு கேட்குது இல்லை. அமெரிக்கா சொன்னார் உண்மையா இஸ்ரேல் கேட்காதா அல்லது இவர்கள் சேர்ந்து நடிக்கிறார்களா? இப்போ இந்த மற்ற நாடுகளும் கூட நீலி கண்ணீர் வடிப்பதோட பக்கத்துல இவ்வளவு நாடுகள் இருக்கிறீர்கள், இந்த காசாவில இவ்வளவு நடக்கும் வரைக்கும் நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டுதான் இருந்தீர்கள், இப்பொழுது ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு வரவில்லை என்பது முதல் அதுக்கு ஒரு கண்டனத்தோட முடிவடைகிறது இல்லை அவர்களுடைய பணி? கூறுங்கள் சற்று. என்று சொன்னால் நீங்கள் சொல்வது போல இவர்கள் நாங்கள் கண்டனம் தெரிவிப்பது போல் தெரிவிப்போம், தடைகளை போடுவது போல் போடுவோம், ஆனா நீங்கள் செய்வதை செய்யுங்க என்றதுதான் நடக்குதே தவிர ஒரு இதய சுத்தி பூர்வமாக இப்போது வெளிநாடுகளில் வேறு நாடுகளில் நடக்கின்றது மீது அமெரிக்கா கடுமையாக நடவடிக்கை எடுத்து அவர்களை ICCயில் கொண்டு போய் அல்லது ஐக்கிய நாடுகள் சபை மூலம் பொருளாதார தடைகளை போட்டு குண்டுகளை வீசி அவ்வாறு அவர்கள் இஸ்ரேல் மீது செய்ய முடியுமாண்டால் இல்லை. ஐரோப்பிய ஒன்றியம் அவ்வாறுதான். ஐரோப்பிய ஒன்றியம் கூட கவலைகள் கண்டனங்கள் என்று சொல்வார்களே தவிர ஆனால் ஆயுத விநியோகங்கள் பொருட்கள் விநியோகங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்று IRGCயை வந்து அவர்கள் பயங்கரவாத அமைப்பாக தடை செய்திருக்கிறார்கள். பலரை அண்மையில் கனடா கூட பல படை அதிகாரிகளை தடை செய்திருக்கின்றது. ஆனால் அவ்வாறு இஸ்ரேலியர்களை தடை செய்வார்களா என்றால் இல்லை. அப்ப இது ஒரு போலியான நடவடிக்கை. லெபனானும் கூட அவ்வாறுதான். லெபனான் எத்தனையோ இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். லெபனான் மீது தாக்குதல் நடத்துகின்ற லெபனான் கண்டனங்களையும் கருத்துக்களையும் தெரிவிக்கிறதே தவிர அதற்கு அப்பால் லெபனானால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. இப்போது நீங்கள் கூறியது போல இந்த ஹமாசுடனான இந்த ட்ரம்பின் பீஸ் பிளான், இப்ப எகிப்து, கத்தார் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தர்கள் வந்து அவர்களின் முன்னிலையில் வந்து கெய்ரோவில் வந்து ஹமாஸ் பிரதிநிதிகளுடன் வந்து அமெரிக்காவின் பேச்சாளர் ஜெராட் குஷ்னர் வந்து சந்திக்க உள்ளதாகவும் பலஸ்தீன தொழில்நுட்ப நிபுணர்கள் அடங்கிய நிர்வாக அமைப்பிடம் வந்து டெக்னாலஜிக்கல் பாடி என்று சொல்றது ஆயுதங்களை ஒப்படைக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் கூறினாலும் இஸ்ரேல் வந்து அதனை நிராகரித்திருக்கின்றது. என்னென்று கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலிய படைகள் வெளியேற மாட்டார்கள் என்று கூறியிருக்கிறது. அப்ப இதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. பல நாடுகள் இப்போது அதை கண்டித்திருக்கின்றது, ஆனால் நெத்தனியாஹு அதை நிராகரித்திருக்கின்றார். இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவால் ஒரு கட்டத்துக்கு மேல் இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கிறார்கள் என்றால் நேற்று பேசும்போது கூறினோம், இஸ்ரேலின் எதிர்கட்சிகளுடன் அமெரிக்கா இரகசிய தொடர்புகளை பேணுவதாக கூறியிருக்கிறார். ஒன்று, அமெரிக்காவின் அரசியலுக்குள்ளேயே அவர்கள் பெருமளவில் ஊடுருவி விட்டார். ட்ரம்ப் இந்த பதவியேற்ற போது ஒன்றை கூறியிருந்தார், என்னென்றால் அமெரிக்காவை மீட்டெடுப்பது என்று, அதாவது அமெரிக்காவை அமெரிக்கர்களே ஆளக்கூடிய அளவுக்கு மீட்டெடுப்பது. எல்லோருக்கும் அப்போது ஒரு டவுட் இருந்தது, அமெரிக்காவை தான் இருக்கிறது, யாரும் அங்கு ஆக்கிரமிக்கவில்லை. அவர் இதைத்தான் மறைமுகமாக சொல்கிறார். என்று சொன்னால் அரசியலாக இருக்கலாம், நிர்வாக வெளியுறவு கொள்கையாக யாரோ அதை வடிவமைக்கிறார்கள், யாரோ முடிவெடுக்கிறார்கள். அது அமெரிக்காவின் நலன் சார்ந்தவர்களாக அதை மாற்ற வேண்டும் என்றால், ஆனால் அது ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்றால் அவர் அப்படி சொல்லி கொஞ்ச நாளையாலேயே எப்ஸ்டீன் ஃபைலை தூக்கி போட்டு விட்டார்கள். அப்ப
இன்னும் எத்தனை வெடிகுண்டுகளை போடுவார்களோ தெரியாது. அது அப்படியான ஒரு நிலை. இப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லாம் மிக பெரும் புள்ளிகள் சம்பந்தப்பட்ட விடயம். அதை ஏன் ரெக்கார்ட் பண்ணினார்கள்? ஏன் அதை பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் ஆவணங்களை? அப்ப ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் அது செய்யப்பட்டது. அது எதோச்சியாக ரெக்கார்ட் பண்ணப்படவில்லை. எல்லாம் ஆண்டுகள் தீகதிகள் எல்லாம் போட்டு அந்த காலத்துல பென்டிரைவும் இல்லை, சிடியில தான் வச்சிருத்திருக்கிறாங்க. அப்ப புகைப்படங்களாகத்தான் வைத்திருக்கிறாங்க. அப்ப உண்மையில் இவர்கள் தாங்கள் தமது சந்தோஷங்களுக்காகவும் தமது ஒரு பொழுதுபோக்குக்காகவும் அதை செய்திருந்தால் அதை ஆவணப்படுத்தவோ புகைப்படம் எடுக்கவோ காணொளிகளாக எடுக்கவோ தேவையில்லை. நல்லது. இப்பொழுது நாங்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைன் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்துவோம். குறிப்பாக நேற்றைய தினம் உக்ரைன் மிக மோசமான தாக்குதல்களை ரஷ்யா மீது, குறிப்பாக மாஸ்கோ மீது தாக்குதல், ஒரே நாளிலே நிறைய ட்ரோன்களை தாக்குதல் நடத்தி இருக்கிறது. பலத்த சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் ரஷ்யாவும் பதில் தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை வழங்குங்கள். உக்ரைன் இன்று மிக பெரும் தாக்குதலை ரஷ்யா மீது மேற்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 800 ட்ரோன்களை ஒரே நேரத்தில் அனுப்பி இருக்கின்றது. அந்த 800 ட்ரோன்களும் அதிலும் 600 ட்ரோன்கள் ரஷ்யாவின் மாஸ்கோவை நோக்கி, தலைநகரை நோக்கித்தான் ஏவப்பட்டிருக்கின்றன. அதில் எத்தனை சுட்டு வீழ்த்தப்பட்டது, எத்தனை வீழ்ந்து வெடித்தது என்று தெரியவில்லை. ஆனால் இன்று அதிகாலை இடம்பெற்ற தாக்குதலின் போது கூட ரஷ்யாவின் ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமும் ஒரு வைல்பெரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரும் தாக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட உக்ரைனால் முற்றாக அழிக்கப்பட்ட இந்த லாஜிஸ்டிக் சென்டர் என்று சொன்னால் 7 சென்டர்கள் இதுவரையில் முற்றாக அழிக்கப்பட்டிருப்பதாகவும், 10 மிகப்பெரிய தளவாட மையங்களில் 7 முற்றாக செயலிழந்திருக்கிறதாகவும், அதாவது இந்த இ-காமர்ஸ் என்று சொல்கின்ற அந்த விநியோக தளங்களில் 30 கிடங்குகளில் மொத்தம் 21 கிடங்குகள் மீது இதுவரையில் தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் ரஷ்யாவும் உக்ரைன் மீது கடுமையாக தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. கிவ் நகரம், அதாவது உக்ரைன் தலைநகரத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு ஏவுகணை வெடிப்பதற்கு முன்னர் இப்போது 30 செகண்ட் மட்டும்தான் அந்த எச்சரிக்கையை வழங்கக்கூடிய நிலையில் இருப்பதாகவும், உக்ரைனிடம் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் குறைவாக இருப்பதால் இப்போது ரஷ்யாவின் ஏவுகணைகள் அத்தனையும் வீழ்ந்து வெடிக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதனிடையே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இரவோடு இரவாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவலின் அடிப்படையில் உக்ரைன் முழுவதும் தாக்குதல்களை தாங்கள் மேற்கொண்டிருப்பதாகவும், எரிசக்தி நிலையங்கள், இராணுவ கட்டமைப்புகள், தொழிற்சாலைகள் என்று பல இடங்களில் தீ பரவி இருப்பதாகவும் அங்கிருக்கின்ற மக்கள் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. உக்ரைன் அமைச்சர், வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், இந்த தாக்குதல்கள் மிக அதிகமாக இருக்கும், தொடர் உந்துகளை எல்லாம் ரஷ்யா குறிவைப்பதால் மக்கள் தங்களுக்கு தேவையான உணவுகளை சேமித்து வைக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அதே சமயம் இப்போது உக்ரைன் கூறியிருக்கிறது, முதல் முறையாக ரஷ்யாவின் ஆழமான பகுதிக்குள் பிரித்தானியாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் பயன்படுத்தி இருப்பதாக பிரித்தானியாவின் த டைம்ஸ் என்ற பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது. பிரித்தானியாவின் BAE சிஸ்டம்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட நியோன் ரக ட்ரோன்கள் 20 கிலோ வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய என்று அதனை முதல் முறையாக பயன்படுத்தி இருப்பதாகவும் த டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் உக்ரைன் சனத்தொகை வெகுவாக குறைந்து கொண்டு வருகின்றது. இப்ப 2022ஆம் ஆண்டு, அதாவது போர் தொடங்கியதுக்கு முன்னர் இருந்த மக்கள் தொகையை எட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பெண்களும் 8 குழந்தைகளை பெற வேண்டும் என்று உக்ரைன் முன்னாள் வெளிவார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது போர் அந்த நாட்டின் வளங்களை மட்டுமில்ல, கிட்டத்தட்ட மக்கள் தொகையையும் கடுமையாக அளித்திருப்பதைத்தான் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல முன்னர் குறிப்பிட்டிருந்தீர்கள், உக்ரைனில் இருந்து பலர் ஏற்கனவே நாட்டை விட்டு போய், வசதியானவர்கள் எப்பொழுதும் தப்பிக்கொள்ள முதல்வர் நிகழ்வில் பேசியிருந்தோம், சென்று விட்டார்கள், வேறு நாடுகளுக்கு போகக்கூடியவர் போய்விட்டார்கள். அதை விட இன்னும் ஒன்று நடக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முதலில் நடந்து கொண்டிருந்தது, அது இன்னும் மும்முரமாக நடைபெறுகிறது. இந்த மேற்குலகத்தைச் சேர்ந்த வயதானவர்கள் சென்று அங்கே உள்ள பெண்களை திருமண சந்தை போல வைப்பார்கள். அங்கே உள்ள, அதாவது
மீட்டிங் போய் என்ன சொல்றது சொல்லுவார்கள் ஒன்று, அங்கே வந்து போய் அந்த பெண்களை திருமணம் செய்து முடிப்பதற்காக போயிருக்கிறார்கள். அந்த வீடியோக்களை பார்க்கிற பொழுது அங்கத்தைய பெண்கள் எப்படியாவது நாட்டை விட்டு போகணும் என்பதற்காக, இந்த நாட்டிலே வாழ முடியாது என்பதற்காக வயது வேறுபாடின்றி இளம் பெண்கள் எல்லாம் மிகவும் வயதானவர்களை எல்லாம் திருமணம் செய்வதற்கு தயாராக என்று சொல்லி போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கத்தாலே யுத்தத்திலே வணிகிறார்கள், இன்னொரு பக்கத்தாலே நாட்டை விட்டு ஓடுகிறார்கள், இன்னொரு பக்கம் இவ்வாறு வெளிநாட்டவர்களை திருமணம் செய்து போகிறார்கள் என்றால் 8 அல்ல அதற்கு மேலேயும் பெற்றால் கூட அவர்களால் இந்த சனத்தொகையை திரும்ப நிறைவு செய்ய முடியுமா தெரியாது. இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளுகின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.